ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 14. இங்கே மைண்ட் வந்துட்டு ஃபாரஸ்ட் அவ்வளோத்தையும் மொத்தமாக எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் அண்ட் மெஜிஷியன்ஸை கூப்பிட்டு அந்த ஃபாரஸ்ட் அவ்வளோத்துக்கும் தீ வைக்கிறா. அப்புறமா அதில் இருக்கிற ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறா. அது என்னன்னு நமக்கு காட்டலாம். அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். இந்த புகைக்குள்ளே நம்மளால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஸோ நம்ம வெளியே வந்துடுவான்னு சொல்லிட்டு தான் அவன் அந்த காட்டை எரிக்கிறான்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டியில் போயிட்டு சாப்பாடு வாங்குறான். அந்த கடைக்காரர் இவன் தான் ஷீல்டு ஹீரோன்னே தெரியாமல் இவனை பற்றி இவங்கிட்டே தப்பாக சொல்கிறாரு. தம்பி இந்தாங்க சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறதுக்குள்ளே நம்ம ஹீரோ பேர் தான். அதுக்கப்புறம் தான் சோல்ஜர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாஸ்டர் நஃபிமி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்மளால் அந்த செல்ஃபெட் நாட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த ஷேடோ லேடி சொன்ன மாதிரி உங்கள் அம்மாவை தான் போயிட்டு மீட் பண்ணணும். நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. உங்கள் அம்மா அந்த டெமி ஹியூமன்ஸ் இருக்கிற அந்த கண்ட்ரியில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவும் அவன் டீமாக அந்த நாட்டுக்கு போகிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே டெமி ஹியூமன்ஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலி ஆச்சரியப்படவும், இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னு மெல்ட்டி சொல்கிறா. என்னன்னு ஃபீலோ கேட்கவும், இந்த இடத்துல இன்சார்ஜாக இருக்கிற ஒரு பணக்காரராக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்கிறா. அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இப்போ எல்லாருமே டெமி ஹியூமன்ஸில் ஸ்லேவ்ஸ் மாதிரி நடத்தினாலுமே அந்த ஆள் வந்துட்டு ரொம்பவும் நல்லவர். சையத் அப்படிங்கிற ஒரு இடத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். அவர் இறந்த அப்புறம் எங்கள் அப்பா ஆச்சு வந்தோடனே தான் எல்லாரையும் ஸ்லேவாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லவும், உங்கள் அப்பாவுக்கு என்னதான் பிரச்சனையோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நானும் என்னோட ஃபேமிலியும் அந்த சையத் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தோம். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையுமே சோல்ஜர்ஸ் ரொம்பவும் காயப்படுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி சொல்கிறா. அதை நினச்சாதான் எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்கிறா. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மெல்ட்டி சொல்லவும், இதில் ஓன் தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்கிறா. ஒரு ராயலாக இருந்தோம் என்னால் எதுவுமே பண்ண முடியல. கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் யாருன்னு சொல்கிறா, அவங்க செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு மெல்ட்டி சொல்கிறா. ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்கிறா. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு ஒருத்த பின்னாடி வந்து நிற்கிறான். உடனே இவங்க அட்டாக் பண்ணலான்னு ரெடி ஆகும்போது, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ரைக்நாட் அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்லவும், அவன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இங்கே இதை பேசினா சரியா இருக்காது, வாங்க என் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ டீமாக அவன் மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த காடை எரிச்சு நாசம் பண்ணது நீங்கள் தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், அது ஒரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நினச்சேன் இது பொய்யா தான் இருக்குன்னு சொல்லி, எனக்கு உங்களை பற்றி தெரியும் ஷீல்டு ஹீரோ அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஃபீலை வந்துட்டு நான் இதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி சாப்பிட பார்க்கவும், வேண்டாம் ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த ரைட் நாட்டே வந்துட்டு இதில் பாய்சன் இல்லை அப்படின்னு சாப்பிட்டு காட்டுறான். இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை கவனிக்கிறவங்க கிட்ட இப்படியா ரோடாக நடந்துக்கிட்டுறது அப்படின்னு சொல்லி மெல்ட்டி கேட்கவும், நம்ம ஒன்றும் இங்கே ரொம்ப நாள் தங்க போகிறதில்ல, நாளைக்கு காலையிலேயே கிளம்புறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் இங்கே ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்கிறா. பிரின்சஸ் மெல்ட்டி நீங்கள் ரொம்பவும் மாறிட்டீங்க, அதுவும் இந்த ஷீல்டு ஹீரோ கூட இருக்கும்போது அமைதியான பொண்ணாக தெரியுறீங்க அப்படின்னு ரைட் நாட் சொல்லவும், எல்லாரும் முன்னாடியே இதை சொல்லாத அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்கிறா. இப்போ எல்லாரும் தூங்க வந்துருந்தாங்க. நஃபமி நீயும் தூங்க வேண்டியதானு மெல்ட்டி கேட்கவும், இல்லை இந்த மாதிரி நேரத்தில் தான் நான் முழிச்சிருந்தவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் வேணா பார்த்துக்கிட்டேன், நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்லுவோம். நம்ம ஹீரோ தூங்க போகிறான். நான் சொன்னால் கேட்கலாம், ஆனால் ரஃப்டாலியா சொன்னால் மட்டும் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி கொஞ்சம் சோகமாகறா. நம்ம வேணா போய் இந்த இடத்த சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ இப்போ மெல்ட்டியை கூப்பிட்டுட்டு கிளம்புறா. மெல்ட்டி கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கிடலாம்ல அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவும், நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாமல் தூங்குறான். எங்கள் மெல்ட்டி ஃபீலோ கிட்ட, நஃபோமி கூட இருக்கும்போது நான் டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஒருவேளை ரொம்பவும் ரூடாக இருக்கணும், நஃபோமிக்கு என்ன பிடிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி கேட்கவும், அதெல்லாம் இல்லை மாஸ்டருக்கு ஒன்று பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி கேட்குறா. ஆமாம் நம்ம வேணா நேராகவே போய் கேட்டுருவான் அப்படின்னு ஃபீலை கேட்குவோம். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி சமாளிக்கிறா. எங்கள் கிங்டமில் இன்னும் நீங்கள் என் பொண்ணை கண்டுபிடிக்கலையா, சீக்கிரம் போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரொம்பவும் டென்ஷனாக இருக்கான். கவலைப்படாதீங்க அப்பா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மைண்ட் சொல்லவோ, ஏதாச்சும் பண்ணி அவளை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறான். என் ஃபேமிலிக்கே எதுக்காக திரும்ப திரும்ப இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா டென்ஷன் ஆகுறான். நெக்ஸ்ட்டு குயினாக போகிறேன்னா பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் திரும்ப எதிர்த்து சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்லவும், உன்னோட உயிர் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். எங்கே பார் மெல்ட்டி நீ எதை பற்றியோ வருத்தப்படாத, ஏன்னா ஒன்றால் தான் சில விஷயங்கள் செய்ய முடியும், நான் ஒன்று தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளோ சரி ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறா. இங்கே ரஃப்டாலியா கனவு கண்டு ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கவும், நம்ம ஹீரோ போயிட்டு அவள் கையை பிடிச்சி சமாதானப்படுத்தவும், இப்போ ரஃப்டாலியா கொஞ்சம் நார்மல் ஆகுறா. இப்போ ரஃப்டாலியாவுக்கு ஏதோ ஒரு கனவு வருது. இர்ஃபானா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே எந்திக்கிறா. பார்த்தா அது கனவு தான். நமக்கு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். பார்த்தா அந்த மேன்ஷனோட ஓனரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. கிச்சனில் ஒரு சீக்ரெட் வழி இருக்குது, அது வழியாக தப்பிச்சு போயிடலாம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெய்டு கூட்டிகிட்டு போகிறா. அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு அந்த மெய்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்கும்போது டக்குன்னு மெல்ட்டி வந்துட்டு, நான் பிரின்சஸ் உங்களுக்கு ஆணையிடுறேன், அவளை விடுங்க அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த சோல்ஜர்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா பிரின்சஸ் மெல்ட்டி நீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வரவும், அவனை பார்த்த உடனே ரஃப்டாலியா செம டென்ஷன் ஆகுறா. கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தடுக்கிறான். உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், நீ ஈடால் ரேவியன் தானே, எங்கள் அப்பா சொன்ன விஷயங்களுக்கு ஒத்துக்கிட மாட்டேன்னு சண்டை போட்டவன் தானேன்னு கேட்கவும், அதெல்லாம் முன்னே நடந்தது, இப்போ உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன், அந்த டெவில் ஷீல்டு எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஷீல்டு ஹீரோவை நான் தான் அனுப்பி வச்சேன், அவன் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் கேபிட்டலுக்கு போகணும்னு சொல்லவும், நான் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன், நீங்கள் ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லி மெல்ட்டி அவன் கூட்டிகிட்டு போகிறான். ரஃப்டாலியா கொஞ்சம் பொறுமையாரு, மெல்ட்டி நமக்காக தான் இதெல்லாம் பண்ணுறா, அதை கெடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீல்டு ஹீரோ சொல்லவும், ரஃப்டாலியா அமைதியாகிறா. ஃபீலோவை இப்போ போயிட்டு தேடினா அவள் வெளியே வரவே இல்லை. ஃபீலோ வெளியே வா, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவுமே அவளோட அந்த சர்வன்ட் பேக்கில் இருக்கிற அந்த சீலில் வந்துட்டு வலிக்க ஆரம்பிக்குது. நீ எதுக்காக வெளியே வரல ஃபீலோ அப்படின்னு நஃபூமி கேட்கவும், நாங்கள் கண்ணாம்பூச்சி ஆட்டம் விளாண்டுட்டு இருந்தோம், மெல்ட்டி தான் சொன்னா, யாரோ கண்டுபிடிக்காதபடி ஒளிஞ்சுக்கோ, என்னன்னாலும் சரி வெளியே வராதுன்னு சொன்னா, ஆமா மெல்ட்டிங்க அப்படின்னு கேட்டுட்டு, உண்மை தெரிஞ்ச உடனே நான் போய் காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ ஓடுறா. உடனே ரஃப்டாலியா போயிட்டு தடுக்கிறா. நம்ம இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மெல்ட்டி அவளை காப்பாற்றுவேன்னு சொல்லி என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கா. அவள் வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் வீண் போக விட மாட்டேன், மெல்ட்டியை எப்படியாச்சும் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ டீம் அவளை காப்பாற்றுறதுக்காக பிளான் போட்டு கிளம்புறாங்க. ரஃப்டாலியா ஆக்சுவலி சின்ன வயசில் இங்கே தான் ஸ்லேவாக இருந்திருப்பா. அந்த விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. உனக்கு பயமாக இருந்தால் நீ வேணா வர வேணாம் அப்படின்னு நஃபூமி சொல்லவும், இல்லை நான் என்னோட பாஸ்ட் லைஃபை எதிர்க்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்கிறா. டமி ஹியூமன்ஸ் எல்லாருமே மேன்ஷன் முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நஃபூமியா அவன் டீமும் இப்போ உள்ளே போகிறாங்க. அவங்கெல்லாம் எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு மெல்ட்டி கேட்கவும், அந்த நாய்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, அதை பற்றி நீங்கள் கண்டுக்கிடாதீங்க, அந்த ஷீல்டு டெவிலுங்க அதை மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆனால் எனக்கு தெரியாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு மெல்ட்டி சொல்கிறா. அப்போ பார்த்தா அந்த ரைட் நாட் அங்கே கூட்டிகிட்டு வராங்க. ஷீல்டு டெவிலுங்க அப்படின்னு கேட்கவும், ஷீல்டு டெவிலா அப்படி யாரையும் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷீல்டு ஹீரோ மட்டும்தான் அப்படின்னு ரைட் நாட் சொல்லவும், அவன் வயிற்றுலேயே ஒன்று குத்திட்டு, இவனை மாதிரி உங்களை ஹார்ஷாக ட்ரீட் பண்ண வேண்டான்னு பார்க்குறேன், மரியாதையாக சொல்லிருங்க, அந்த டெவில் ஷீல்டுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாருமே நான் என் கையாலேயே அடித்து புனிதமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே ஃபீலோவும் மற்றவங்களும் அந்த சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டு அந்த மேன்ஷனுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ரஃப்டாலியா அவள் சின்ன வயசில் இந்த இடத்துல தான் அடிமையாக இருந்திருப்பா. அப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் இடத்துல தான் அவளை அடைச்சி வச்சிருக்காங்க, மற்றவங்களும் அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா பார்த்துட்டு இருக்கவும், ரஃப்டாலியா ஃபஸ்ட்டு நம்ம மெல்ட்டியை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறமா இதை வந்து கவனிச்சிக்கலாம் அப்படின்னு நஃபூமி சொல்கிறான். இப்போ அவன் ஷீல்டில் இருக்கிற ஒரு பாம்பை வச்சு ஒரு சோல்ஜரை கடிக்க விட்டுட்டு, இந்த பாம்போட விஷம் உடம்புல பரவச்சுன்னா சீக்கிரம் இறந்து போயிருவேன், ஆன்டிடோட் வேணும் அப்படின்னு நான் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு, மெல்ட்டிங்க அப்படின்னு அவன் கேட்குறான். இங்கே மெல்ட்டி கிட்ட வராத அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே பின்னாடி போய் அவன் மேஜிக்கை யூஸ் பண்ண ரெடியாகவும், உன் முகத்தில் தெரியுற அந்த பயத்தை நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் பயம் கொடுத்துறான். அப்போ ஒரு சோல்ஜர் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஈவில் ஷீல்டு இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ரஃப்டாலியாவும் ஃபீலோவும் சும்மா மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. கிட்ட வந்தீங்க இவ தலையை துண்டா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நஃபூமி அசால்ட்டாக வந்துட்டு ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்டை வச்சு மெல்ட்டியை காப்பாற்றிருந்தான். நஃபூமி அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி ரொம்ப ஹாப்பியாகிறா. நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உன்னை காப்பாற்றலான்னு பார்த்தா நீங்கள் திரும்ப வந்து நிற்கிறியே, ஆனால் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சாட்டை எடுத்துகிட்டு நிற்கவோ ரஃப்டாலியா செம டென்ஷனில் இருக்கா. அப்படியே போகிறா. அவன் அந்த சாட்டையை வச்சு அவளை அடிக்கிறான். ஐயோ ரஃப்டாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ சொல்லவும் நஃபூமி வந்துட்டு தடுக்கிறான். இப்போ ரஃப்டாலியா அவன் அடிக்க அசால்ட்டாக அவன் பக்கத்தில் போய் நிற்கிறா. அவள் ஸ்வாடை வச்சு அசால்ட்டாக அவனை தடுக்கிறா. அவன் பயந்துக்கிட்டே என்ன ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சவும், நீ ஸ்லேவ்ஸாக கடத்தி கொண்டு வந்திருக்க எத்தனையோ டமி ஹியூமன்ஸ் இப்படி தானே உங்ககிட்ட எத்தனையோ தடவை கெஞ்சிருக்காங்க, ஆனால் நீ அவங்களுக்கு இறக்கம் காட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா வருத்தப்படுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா கதை கொஞ்சம் வேற மாதிரி போகும் அப்படிங்கிறதுனால எனக்கு சூப்பராக தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் இன்னும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.